first right leg, Chandran Ranjit. So killer answer number 4. So போனோடனே ஒரு பாயிண்டோட வந்திருக்காங்க. அடுத்ததாக ஜெர்சி நம்பர் 11 டெரர் புல்ஸ்ல இருந்து விஸ்வா. So captain Vishwa. So right side में captain first போட்டுட்டு அப்படி சந்திரன் ரஞ்சித் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. Full house நல்ல ஒரு டிஃபென்ஸ் from the team killer hands and there is முதல் பாயிண்ட் எடுப்பாங்களா ஈக்குவல் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு முயற்சி. விஸ்வா எம்டி ரன் வந்திருக்காங்க. So மறுபடியும் கேப்டன் சந்திரன் ரஞ்சித். So each one point இருக்காங்க. So இந்த பக்கம் ஒரு பாயிண்ட், இந்த பக்கம் ஒரு பாயிண்ட். பா இந்த லைன்ல ஒரு பாயிண்ட் தாங்க. So again ஒரு பாயிண்ட் and just number 14 from Channel Bulls who is back John அவர் போயிருக்காரு. அவர் போயிருக்காரு மீண்டும் ஒரு முறை number 6 ரைட் வந்திருக்காரு from the team Channel Bulls. இந்த குமார் தமிழ்நாடு சூப்பரான ஒரு டாக்கிள் அங்க வேற லெவல் எம்டி ரைட். It will be empty right and Chandran Ranjit நம்ம கேப்டன் வந்திருக்காரு. So ஒவ்வொரு ரைட்லயுமே பாயிண்டோட வரக்கூடிய எத்தனை அவுட் பார்த்துடலாங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாமா? 6 பாயிண்ட்ஸோட வந்திருக்காரு. ஷார்ட் டைம் வேகப்படுத்திருக்காங்க ஜெர்சி நம்பர் 6 டெரர் புல்ஸ்ல இருந்து. ஸோ நந்தகுமார் களத்தில் இருக்காரு. So இதுக்கு நல்ல ஒரு லீட் கீழே ரேங்க் கிட்ட இருந்து 9 பாயிண்ட்கள் and டெரர் புல்ஸ் ஒரு பாயிண்ட் இருக்காங்க. அகைன் ஒரு நல்ல ரைட் கீழே ரேங்க் கிட்ட இருந்து நம்பர் 9 இங்க வந்திருக்காரு பிரகாஷ் ரைட் பண்ண வந்திருக்காரு. and அங்க ஒரு டச் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த டச் அப்படின்னு இருக்காரு. மீண்டும் ஒரு வாரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வந்திருக்காரு கீழே ரேங்க் சேர்த்து நம்பர் 9 பிரகாஷ். நல்ல ஒரு டோ டச் ஆயிருக்கு. டோ டச் டைம் அப்புறமா அகைன் ஒரு ஸ்டார்ட். அந்த 11 விஸ்வா வந்திருக்காரு ரைட் போறதுக்கு from the team Channel Bulls. நல்ல பொறுமையாக அடிக்கிறாங்க நிதானமா அங்க ஒரு அவுட். ஸோ டெரர் புல்ஸ் 3 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 11 பாயிண்ட்ஸ்ல கில்லர் ஹேண்ட்ஸ். தஞ்சோலி இங்கே அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா மணிகண்டன் ஃப்ரம் கில்லர் ஹேண்ட்ஸ் ரைட் வந்திருக்காரு. மணிகண்டன் ஃப்ரம் தமிழ்நாடு போலீஸ் மற்றும் இந்து சவுத் ஜோன் யூனிவர்சிட்டி. அண்ட் நல்ல ஒரு பாயிண்ட் இங்கே அண்ட் சூப்பரான ஒரு டேக்கிள் ஃப்ரம் டீம் டெரர் புல்ஸ் கிட்ட இருந்து அகைன் வந்திருக்கு. அகைன் டெரர் புல்ஸ் வந்து கேப்டன் விஸ்வா வந்திருக்காரு ரைட்டுக்கு. ஸோ 5 பேர் இங்கே டிஃபென்ஸ்ல சூப்பராக இருக்காங்க. ஒரு சான்ஸ் அண்ட் சூப்பர். ஸோ அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா வந்துட்டு இருக்காங்க. ஸோ விஸ்வா ஒரே பாயிண்டோட வந்திருக்காரு. அது பிரகாஷோட பாயிண்ட் எடுத்திருக்காரு. பிரகாஷ் நல்ல ஒரு ஸ்டார் ரைடரா இருக்காரு ஃபார் டீம் கில்லர் ஹேண்ட்ஸ். சரி பார்த்தீங்கன்னா நம்பர் 4 சந்திரன் ரஞ்சித். ஸோ இவருடைய ரைட் போய் ரைடா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் என்ன கெஸ் பண்றீங்க? Killer and that's no more review. So killer hands no more reviews அப்படின்னு இருக்காங்க. அங்க ஒரு ஸ்கார்பியன் கிங் ஃப்ரம் விஸ்வா கேப்டன் 3 பேர் இருக்காங்க. சூப்பர் டேக்கிளா மாறுமா அப்படின்றது பார்க்கணும். நல்ல எஃபர்ட் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் போராடி லாஸ்ட் மினிட்ல பண்ணாங்க ஆல் அவுட். அது போக 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கண்டிப்பா.
ஸோ பார்ப்போம் இந்த முறை விஸ்வா. ஸோ மறுபடியும் எங்களுக்கு ஒரு பாயிண்டோட வருவீங்களான்றதை பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு சவுண்ட் கொடுக்கலாமே, கமான். 11 அப்படின்னு சொல்லிட்டு சரி சமமான நிலையில் இருக்காங்க. சூப்பர். அப்படியே நான் சொன்ன மாதிரி அப்படியே அந்த கேப்டன் அப்படியே டீம் அழகாக எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ஈச் 11, ஸோ ஈக்குவலாக இருக்காங்க. ஈச் 11 பாயிண்ட்ஸ். என்னதான் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு லீக் மேட்ச்லையுமே ஃபைனல் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. நோ மோர் டிஃபரன்ஸ். சேமாக இருக்காங்க, இல்லை 1-2 புள்ளிகள் வித்தியாசம். மறுபடியும் ஒரு பாயிண்ட். So வாட்டி நம்பர் 6 வந்திருக்காரு. ரைட் போறதுக்கு நந்தகுமார் from the team ஜெரல்பூல். ஆமா தொட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்த நேரத்துல நல்ல ஒரு டாக்கிள். சூப்பரான துணி அண்ட் ஒரு பாயிண்ட் இங்க கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பக்கம் போன ஸோ அகைன் விஸ்வா ஃப்ரம் டெரர் புல்ஸ். சூப்பர். ஸோ இந்த வாட்டி ஸ்டார் ரைடரான விஸ்வா வந்து பண்ணிட்டாரு கண்டிப்பா. ஸோ ஜெர்சி நம்பர் 9 பிரகாஷ் கில்லர் ஹேண்ட்ஸ்ல இருந்து. சூப்பர். ஜெர்சி நம்பர் 5 ஒரு நல்ல. ஸோ ஜெர்சி நம்பர் 12 அபிஷ் பின் நம்மளுடைய டெரர் புல்ஸ்ல இருந்து. சர்வீஸ் நீங்க வந்திருக்காரு டெரர் புல்ஸ்ல இருந்து. ஸ்டார் ரைடர் டீம் டெரர் புல்ஸ்க்கு ஸ்டார் ரைடரான விஸ்வா இந்நேரத்துக்கு இங்கே வரல. அதுதான் பிரச்சனையா இருக்கு. இப்போ அந்த டீம் டெரர் புல்ஸ் நல்ல ஒரு டாக்கிள் அகைன் டூ ஆர் டே ரைட் இங்க அண்ட் பிரகாஷ் வந்திருக்காரு டூ ஆர் டே ரைட்ல ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம். சூப்பரான 2 பாயிண்டோட இங்க திரும்பி இருக்காரு. ஸோ ஜெர்சி நம்பர் 7 டெரர் புல்ஸ்ல இருந்து கார்த்தி. ஸோ ரைட் வந்திருக்காங்க. ஸோ கார்த்திக் ரைட் வந்திருக்காரு. ரொம்ப பிரமாதமா 2 சைட் ரைட் ஒரு உடுப்பு புடி நம்பர் 10 கில்லர் ஹேண்ட்ஸ்ல இருந்து மணிகண்டன் வேற லெவலான ஒரு உடுப்பு புடி அங்க போச்சு. ஆங்கிள் புடிச்சு இந்த ஸ்டார் அண்ட் ரைடர் கோஸ் அவுட். ஸோ என்னதான் அந்த ஒரு ஆடியன்ஸ் லைட்டாக டல்லானாலுமே டீம் எவ்வளோ ஒரு சவுண்ட், எவ்வளோ ஒரு எனர்ஜி இல்லை. ஸோ டைம் எல்லாம் முக்கியம் இல்லை. இந்த மேட்ச்ல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ டீம் டெரர் புல்ஸ் இங்க ஆல் அவுட் ஆயிருக்காங்க. 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஆல் அவுட் ஆயிருக்காங்க. நல்ல பாயிண்ட்ஸோட லீடிங்ல இருக்காங்க. டெரர் புல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணுவாங்களா இல்லை இவங்க லீடிங்ல போவாங்களான்றதை பார்க்கலாம். ஸோ 6 களத்தில் இருக்காரு ஜெர்சி நம்பர் 6 டெரர் புல்ஸ்ல இருந்து நந்தகுமார். ஸோ சைட் சேஞ்ச் 22 பாயிண்ட்ஸ்ல கில்லர் ஹேண்ட்ஸ் அண்ட் 13 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ். ஸோ போட்டி ஆரம்பமாகிருக்கு. 22 பாயிண்ட்ஸ்ல கில்லர் ஹேண்ட்ஸ் அண்ட் 13 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ். சூப்பர். கன்னியாகுமரி. ஸோ சைட் சேஞ்ச்க்கு அப்புறம் என்ன மாற்றம் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ ஜெர்சி நம்பர் 9 பிரகாஷ் கில்லர் ஹேண்ட்ஸ்ல இருந்து அப்பா என்ன ஒரு ஜம்ப் இல்லையா. அகைன் விஸ்வா ஃப்ரம் டெரர் புல்ஸ். ஷார்ட் டைம் அப்புறமாகி சுபவா ஸ்டார்ட் ஆயிருக்கு. டீம் 23 பாயிண்ட்ஸோட லீட்ல இருக்காங்க. டீம் கில்லர் ஹேண்ட்ஸ் டெரர் புல்ஸ் அண்ட் டெரர் புல்ஸ்க்காக விஸ்வா தி ஸ்டார் ரைடர் வந்திருக்காரு. அங்க ஒரு பாயிண்ட் இங்க கண்டிப்பா கிடைக்கும். டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு பிளேயர் சுபவா யூனிவர்சிட்டி சவுத் சுரண்ட் யூனிவர்சிட்டி அந்த சீனியர் டீம் அண்ட் பிரகாஷ் வந்திருக்காரு from கில்லர் ஹேண்ட்ஸ். எஸ் லாஸ்டா ஒரு ஜம்ப்ல ஒரு பாயிண்ட் எடுத்தாரு. ஸோ மறுபடியும் பிரகாஷ்
கொஞ்சோண்டு இடம் கிடைச்சது, கேப் கிடைச்ச இடத்துல இருந்து அப்படியே அழகா போட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா லைன் டச் பண்ணிருக்காரு. மிட் லைன் டச் பண்ணனா So Ahain Vishwa from Terror Bulls. Super, amma. Ittana points there. So bonus +2. So third right la jersey number 9. So of course Prakash இறக்கி விட்டுருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு புடி சூப்பரான ஒரு புடி அங்க ஆங்கிள் பிடிச்சு நிப்பாடி இருக்காரு. நம்பர் சப்ஸ்டிட்யூட் சேஞ்சிங் இமிடியேட்லி நம்பர் 7 in Karthi comes in and Nandakumar moves out from the team Terror Bulls and again ஒரு do or die right and காலத்துல விஸ்வா இருக்காரு. the star rider of the team Terror Bulls. 4 பிளேயர் டிஃபென்ஸ்ல இருக்காங்க. வாய்ப்பு நிறைய இருக்கு ரெண்டு சைடுமே. ஒரு சின்ன போராட்டங்க முயற்சி தென்பட்டு இருக்கு. ஆஹா எடுக்கலாம் எப்படியாவது மிட்லைன் டச் பண்ணி அங்க போயிடலாம். So Terror Bulls la irundhu jersey number 7 Karthi. So junior state player. Super. So the time limit ஒரு பாயிண்ட் ஓட தான் வந்திருக்காங்க. team Killer Ants. So ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க because 8 points leading. So the 8 வந்து அப்படியே பீட் பண்றாங்களான்னு பார்க்கலாம் Terror Bulls. விடல ஒரு நல்ல டிஃபென்ஸ். So players கொஞ்சம் சேஃபா ப்ளே பண்ணுங்க. So third right, do or die right. Killer Ants க்கு third right. So எடுக்க விட்டுறாங்களா? So each 1 point. So each 1 point எடுத்துருக்காங்க. So 21 points la Terror Bulls and 30 points la Killer Ants. The side la பயங்கர வெளிதான் 10 புள்ளிகள் leading la Killer Ants. So jersey number 12 right வந்திருக்காரு Terror Bulls ல இருந்து. நல்ல ஒரு எஃபர்ட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த வாட்டி மீண்டும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. சொன்ன மாதிரி பிரகாஷ் தான் வந்தாரு. சார் கொஞ்சம் பேக் வாங்க சார். பிரகாஷ் இங்க சூப்பர் டாக்ல மாறும் ஒன்னு இல்லனா பாயிண்ட் எடுத்து போவாரு. do or die right for the team Killer Ants. நல்ல ஒரு ரொம்ப புடி சூப்பர். So last 5 minutesல இருக்கும். அந்த சமயத்துல ஒரு சூப்பர். அதனால 23 இந்த பக்கம் 32 அந்த பக்கம். So last 5 minutesல இருக்கும். அப்படியே உட்கார்ந்தாரு தரையில. நான் விட்டாதான் அங்க போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 6 from the team நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா நந்தகுமார் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரைட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. So மறுபடியும் ஒரு பாயிண்ட் Killer பாயிண்ட் எடுக்க போறாங்க. அப்படியே அது சூப்பர் டைமுக்கான வாய்ப்பு. அங்கேயும் பிரகாஷ் இங்க இறக்கி விட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சான்ஸ் பட்டிருக்கு கண்டிப்பா அப்படின்றது தான் தெரிய வந்துட்டு இருக்கு. Terror Bulls நம்பர் 3 அவுட் ஆயிருக்காரு சோனிக். பிரகாஷ் from Killer Ants. கண்டிப்பா ஒருவேளை டீம் Killer Ants பிரகாஷ் எல்லாம் சேர்த்து தான் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வரதுக்கு. அவர் ஸோ நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி 2 பேருமே பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டீம் அழகா லீடிங்ல கொண்டு போறாங்க. அண்ட் நிறைய டிஃபெண்டருமே இருக்காங்க இல்லையா? ஸோ Killer Antsல மணிகண்டன் கிட்ட இருந்து ஒரு நல்ல முயற்சி. லாஸ்ட் 2 minutes. ஒரு பாயிண்ட் இங்க வந்திருக்கு. சூப்பரான ஒரு டாக்கிள் அங்க. அண்ட் நம்பர் 11 இங்க ரைடுக்கு வந்திருக்காரு. அகைன் விஸ்வா கேப்டன் அவர்கள் ரைடுக்கு வந்திருக்காரு. ஃபுல் ஹவுஸ்ல விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே. ஸோ இந்த மேட்சை தொடர்ந்து அடுத்த மேட்ச் ஆனது மோகினி பிளாஸ்டர்ஸ் வர்சஸ் கைரா வாரியர்ஸ்க்கான ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற போகிறது. இந்த நாளுடைய 4வது ஆட்டமாக கண்டிப்பாக அது இருக்கும். 5th மேட்சாக இருக்கும். சாரி
ஸோ இந்த சூப்பரான மேட்சை வின் பண்ணியிருக்காங்க கில்லர் ஆன்ஸ். ஒரு பெரிய கைத்தல கொடுக்கலாமா? கமான் எல்லாருமே. எஸ். ஸோ கில்லர் ஆன்ஸ் வாழ்த்துக்கள். அண்ட் அதுக்கு ஈக்குவலாக டெரர் புல்ஸ்மே விளையாடிருக்காங்க.